தசகம் 20. ரிஷப யோகீஸ்வரனின் வரலாறு. ஆக்னீத்ரன் என்ற அரசன் பிரியவரதனின் அன்புக்குரிய மகன். அவனுடைய மகனான நாபி உன்னை மகிழ்விப்பதற்காகவே வேள்வியை இயற்றினான். அந்த வேள்வியின் நடுவில் விரும்பியவற்றை கொடுக்கின்ற உன்னை கண்டான். உலகினேயே உடலாக கொண்டிருப்பவனே, அந்த வேள்வியில் முனிவர்கள் உன்னை துதித்து நாபிராஜனுக்கு உன்னை போன்ற மகனை வரமாக அளிக்குமாறு வேண்டினார்கள். உடனே நீ நானே மகனாக பிறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு தீயில் மறைந்தாய். அதன்பின் நாபிக்கு மேருதேவியிடம் உன் அம்சமான ரிஷபன் தோன்றினான். அவன் உலகில் காணப்படாத உயர்ந்த குணங்களையும் பெருமைகளையும் கொண்டவனாயும் அனைத்து மக்களுக்கும் பேரின்பத்தை ஊட்டுபவனாயும் இருந்தான். நாபிராஜன் 3 உலகங்களையும் தாங்குகின்ற தன் மகனாகிய உன்னிடத்தில் அரச சுமையை ஒப்படைத்து பின் மேருதேவியோடு தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். அங்கே உன்னை வழிபட்டு பேரின்பத்திற்கு இடமாயும் உன் வாழ்விடமாயும் உள்ள வைகுண்டத்தை அடைந்தான். ரிஷபனாக அவதரித்த உனது பெருமையில் பொறாமை கொண்ட இந்திரன் அஜனாபம் என்ற நாட்டில் மழை பெய்யாதபடி செய்தான். அப்பொழுது நீ உன் யோக வலிமையால் அந்த நாட்டில் மழை பெய்யும்படி செய்தாய். இவ்வாறாக உன்னிடம் தோல்வியுற்ற இந்திரன் தனது மகளான ஜெயந்தியை உனக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆத்மானந்தத்திலே ஈடுபட்டவனாய் நீ இருந்த போதிலும் அவளிடம் 100 பிள்ளைகளை பெற்றாள். அவர்களில் மூத்தவனான பரதன் அரசனானான். அவர்களில் 9 பேர்கள் சிறந்த யோகிகள் ஆனார்கள். மற்றும் 9 பேர்கள் பாரத நாட்டின் 9 கண்டங்களுக்கு அதிபதியானார்கள். மற்ற 81 பிள்ளைகளும் தங்களின் தவ வலிமையால் பிராமண பதவியை அடைந்தார்கள். பிறகு நீ முனிவர்களுக்கிடையில் உன் மக்களுக்கு வைராகியத்துடனும் பக்தி முதலியவற்றோடும் மோட்ச வழியை உபதேசித்தருளினாய். பிறகு ஸ்ரீ பரமஹம்ச சந்நியாச மார்க்கத்தை ஏற்று மூடன், பித்தன், பேயன் ஆகியோரை போல் உலவினாய். நீ பரமாத்மாவாகவே விளங்குகின்றாய். ஆயினும் மற்றவர்களுக்கு ஞானோபதேசம் செய்யும்போது பித்தன் என்றும் பேயன் என்றும் மற்றவர்களால் இகழப்பட்டாலும் மாறுதல் எதுவும் இல்லாமல் பேரானந்தத்தில் மூழ்கியபடி தரணி முழுவதும் சஞ்சரித்தாய். நீயே மலைப்பாம்பு, பசு, மான், காக்கை முதலியவற்றின் வாழ்க்கையைப் போல நீண்ட நாள் வாழ்ந்து யாவற்றிலும் மேலான பேரின்ப வடிவை பெற்றாய். பிறகு உன் திருமேனி குடகு மலையில் காட்டு தீயினால் எரிக்கப்பட்டு மறைந்தாய். இத்தகைய மகிமைகளை கொண்ட குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என் தாபங்களை நீக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.